எப்போதாலும் உடம்பு சரியில்லை, நோய் நொடி ஒரு இதே இல்லாம இருக்காங்க, சுறுசுறுப்பு இல்லாமே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் என்னமா தெரியுது. இதுக்குதாக்கா சத்தான காய்கறிகளை சாப்பிடணும். நாங்களே மண்புழு உரம் தயார் பண்ணி விற்பனை பண்றோம். எப்படி தயார் பண்றோம்னு சொல்றோம், நீங்க வாங்கி சாப்பிட்டு பயன்பெறணும். தொட்டியில தேங்காய் பொங்கல் நல்லா புதுசா வந்து சொல்றீங்க, இதை எப்படி நம்புறதுனா? எப்படிக்கா தயாரிக்கிறீங்க? மண்புழு உரம் வந்து நாங்க இயற்கையாவே தயாரிக்கிறோம்மா. ஒரு பெட்டி கொடுத்தாங்கம்மா, நான் ஒரு ட்ரைனிங் போனேன், பெட்டி சொல்லி கட்டினாங்க. மேலே நம்ம கோந்தை இருக்கலாமா, அந்த கோந்தையை மல்லாக்க வச்சு அதுக்கு மேலே இலைகளை ஃபுல்லாக போடணும். பச்சை இலைகளை போடாம காஞ்ச இலைகளை போட்டு போடணுமா. போட்டு அதுக்கு சாணத்தை கரைச்சி ஊற்றணும். ஊற்றி அதுக்கு பின்னாடி நல்லா காஞ்சு போட்டு மழை இலைகளுக்குள்ள நல்லா தயாரிச்சு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு மண்புழு கொஞ்சோண்டு விட்டோம்னா அது மக்க மண் எச்சம் போட்டு வந்த உடனே மண்புழு உரம் அது பாக்கெட்டு 70 ரூபாயில இருந்து 50 ரூபா வரை நாங்கள் விற்பனை பண்ணுறோம்மா. வாங்கி நீங்கள் செடிகளுக்கு போட்டு உரம் பாருங்க, நல்லா பூக்கும் காய்ச்சி எல்லா செடியும் யூஸ் பண்ணலாமா. மண்புழு உரம் மட்டும் தான் உங்களுக்கு அந்த புழுக்கு தெரியல வந்து எப்படி வளர்க்குறதுன்னு. இப்போ என்னட்ட வந்து ஆடு வாங்க வாராங்க. அக்கா சாந்திக்கா, என்னக்கா ஏங்க இப்படி கவலையா இருக்க? என்னென்ன பண்ணிச்சு இது மாதிரி கவலையா இருக்கிறியே? ஆடு வாங்கிட்டு வந்து ஆடு வளரவே இதா ஏன் என்னதான் ஒண்ணு போடவே, நீ ஏதாவது போட்டியா போடவே ஆட்டுக்கு? எல்லாத்தையும் போட்டு தான் பார்க்குறது, ஏறவே சேர மாட்டேங்குதா? நானும் எதிர்த்துல ஒரு சாந்தியக்கா இருக்காங்க, அந்த அக்கா என்னதான் போறாங்கன்னு தெரியல. ஆட்டுக்கு அவ்வளவு நல்லா கொண்டு டியூஸ்மெண்ட் இருக்க ஆடெல்லாம் வந்து பாருவே, அந்த அக்காவை அவ்வளவு அழகா போட்டுருக்காங்க. ஆடு வளர்க்குறாங்க. போய் என்னன்னு பார்த்துட்டு வருமா, அவங்கள்ட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வருவீங்க, என்னதான் போடுறேன்னு கேட்டுட்டு வருவோம். போய் ஒரு வார்த்தை போமா. சரி வாங்கம்மா. பயிற்சி கொடுத்தாங்க, நானும் உங்களே பண்ணிருந்தேன். அது மாதிரி வந்து அங்கே கற்றுக்கிட்டேன். 15 நாள் போய் கற்றுக்கிட்டேன் எப்படி ஆடு வளர்க்குறது, அதுலேருந்து எப்படி நம்ம காசு சம்பாதிக்கிறது, நம்ம மிச்சம் சாப்பிட்டது போக அதுலேருந்து எவ்வளோ சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி நானும் வந்து 15 நாள் பயிற்சி கற்றுக்கிட்டேன். விவேகானந்தா கேந்திர வாழ்வாதாரத்தில் வந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு 3 ஆடு வாங்கினேன். 3 ஆடுல இருந்து அதில் வந்து நான் வந்து ஆட்டுகளுக்கு வந்து முருங்கை இலை, பூவாப்புழு, பூவரசை, நிறைய இலைகள்லாம் மரங்கள்லாம் வச்சு உண்டாக்கிட்டுருக்கேன். அதெல்லாம் போட்டேன். அதனால என் ஆடு போடுன்னு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆடு 2 குட்டி போட்டுச்சு. 2 குட்டி போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆகி ஒரு கிலோ வந்து 10,000க்கு 5 கிலோ 50,000க்கு கொடுத்துருக்கேன். அக்கா அந்த கிடாரிலாம் இதெல்லாம் என்னக்கா இறை கொடுக்குறீங்க? என்னமோ தீவனத்திற்கு அளவு கொடுக்குறீங்களாங்க, என்ன கொடுக்குறீங்க? கொண்டு வைக்கணும்னா கோதுமை போடணும். கோதுமை 5 கிலோ, சோளம் 5 கிலோ, பச்சை பயிர் 5 கிலோ, பட்டாணி 5 கிலோ, இதெல்லாம் வாங்கி 20 கிலோ அரிசி வாங்கி அதோட போட்டு கொண்டக்கடலை 5 கிலோ இதெல்லாம் போட்டு மொத்தமாக அரைச்சி நம்ம ஒரு அண்டாவில் கொண்டு வச்சுக்கிட்டு ஊரத்தண்ணி வைக்கையில தண்ணி வைக்கையில அந்த ஒரு காப்படி அள்ளி போட்டு கலந்து வச்சோம்னா ஆடுகள்லாம் போட்டு வந்து நம்ம சீக்கிரம் ஒரு 5,000 ரூபாய்க்கு கொடுக்குற கிலோ வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதுலேருந்து 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு தீவனம் வாங்குறதுக்கு மிச்சப்பட்டு 40,000 நம்ம வந்து வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம், நம்ம யூஸாக வச்சுக்கலாம். அதுலேருந்து இன்னும் 10,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கி வாங்கலாம். அப்படி வழங்குறேன் வாங்க. பாடி சாந்தியக்கா வீட்டுல கொழுன்னு ஆடு நிற்கிறோம். நம்ம 2 வாங்கி வளர்ப்போம். அவங்க 50,000 வித்துருக்காரா, நம்மளும் 50,000 வித்து வருமானத்தை பார்த்துக்குவோம். வாங்கக்கா போவோம். போய் என்னன்னு என்ன சாந்தியக்கா, நாங்களாம் அங்கேயே எங்கேயும் போய் ஆடு வாங்கலாம். எல்லாம் இப்படி இருக்கு, ஓட்டு மட்டும் என்ன இப்படி இருக்கு? உங்க ஆட்டுக்கு நம்மளுக்கெல்லாம் ஹாரிஸ் ஆம்பளான்னு கொடுத்து உடம்ப தேத்தலாம். ஆட்டு வண்டியில என்னத்தான் இந்தாங்கப்பா ஒரு ஆடு. ஒரு
கத்திட்டுலாம் வந்தியா? என்ன கத்திட்டு வந்திய? ரொம்ப நல்லப்பா. கேரளா போய் வயசு போங்க. ரொம்ப நீங்க வந்து ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் அவங்க சொல்றதை கேட்டு நம்மளும் நல்லா 4 பேரும் கூட நல்லா இருக்கலாம். வீட்டிலே இருந்து சம்பாதிக்கலாம். சரிக்கா சரிக்கா, எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வட்டி அதில் சேர்த்து விடுங்க. ஆடு பால் இருக்கு. ஆடு குடிச்சதோ நீ பால் இல்லப்பா. அதை நீங்க டீ போட்டுக்கலாம் வீட்டுல. இல்ல குழந்தைங்க வயசு இல்லவோ அதை குடிக்கலாம். அப்புறம் நீங்க வந்து ஆட்டு பால் கண்ணு இந்த ஏதாவது முடிஞ்சு அந்த ஆட்டு பாலை பிச்சு கண்ணுல விட்டா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்டுக்கு உரம் இருக்குப்பா. ஆட்டுக்கு வந்து அந்த காய்கறிலாம் வீட்டு தோட்டம் போடுவீங்க. அந்த வீட்டு தோட்டத்தில் போய் அந்த உரத்தை போட்டீங்கன்னா அது காய்கறி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் வந்து வெளியில போய் கெமிக்கல் உரம் வாங்கி போடுறது இந்த உரம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிக்கா, நாங்கள் இந்த ஆட்டை வச்சு வளர்த்து மேலும் மேலும் பெரிய நாங்கள் பணக்காரர்கள் ஆயிடுவோம்க்கா. கண்டிப்பா மேல கேட்டதுக்கு வந்துட்டே நீங்க கண்டிப்பா பெரிய ஆளா ஆயிடுவீங்க. ஆகுறோம்க்கா, ஆகுறா. வீடு சிதம்பரம் சத்துக்கவி தீனா அமிலம் பஞ்சகவிக்கு அடுத்தபடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய உரம் தீனா அமிலம். இது குரோத்துக்கு செடிகளுக்கு மிகவும் பயன்படுகிறது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினால் உங்கள் செடியில் உள்ள பூக்கள் இலை கொடிகள் அனைத்தும் வளர்ச்சி அடையும், பழங்கள் அதிகமாக காய்க்கப்படும். இந்த மீனாமில வாங்குவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 8681974694. இந்த நம்பருக்கு நீங்கள் வாங்கி தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இதை வாங்கி பயன்படுத்தப்பட்ட பேசுவாங்க. நாங்கள் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த ஜான்சி ராணி குழு மூலியமா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் எங்கள் வீட்டு செடி பூச்செடிகளுக்கெல்லாம் போட்டோம். பூலாம் நல்லா பூக்குது. நீங்களும் வாங்கி பயன்படுங்க. விவேகானந்தா கேந்திரா மூலம் இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி செயற்கை உரங்களை தவிர்க்கும். விவேகானந்தா கேந்திரா மூலமா இதை வாங்கி நான் பயன்படுத்துகிறேன். விவேகானந்தா கேந்திரம் மூலமாக வாங்கி பயன்படுத்துகிறேன். இந்த 250 மில்லி மீனாமில வந்து வெறும் 300 ரூபா தான். இதை தொடர்பு கொள்ள வேண்டிய குழு பெயர் வந்து ஜான்சி ராணி நம்பரை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே வீட்டு தோட்டத்துல போட்டது. வாங்கம்மா சந்தைக்கு போவோம், எல்லாரும் வாங்க போவோம். இவங்க வந்து கீழே மாட்டு உள்ள காய்கறிகள் வெண்டைக்காய் 20 ரூபாமா. இந்த முள்ளங்கி 10 ரூபா. கேரட் 10 ரூபா. எல்லாமே கம்மியாக தான். முருங்கைக்காய் 10 ரூபா. எல்லாமே வீட்டு தோட்டத்தில் உள்ளது. எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். கிலோ எவ்வளவு? வெண்டைக்காய் ஒரு கிலோ 20 ரூபாமா. 20 ரூபா சொல்றீங்க. அடுத்த வரைக்கும் போயிட்டு வெண்டைக்காய் விலை எவ்வளோதான்? 20 ரூபா. அங்க ஏதோ போய் வாங்கி கொண்டுட்டு வந்துதான் நான் விற்கிறேன். அவங்க தோட்டத்துல போட்டது இது நல்லா இருக்குக்கா, வாங்கிக்கோங்க. அக்கா 520 ரூபா கொடுக்குறாங்க. இங்க 18 ரூபாயே கொடுக்குறாங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்குவோம். அவங்க இங்க போட்டுதான் இப்ப வந்து அவங்க வந்து மார்க்கெட்ல வாங்குற காய் வந்து சமைக்கிறாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க. அம்மா அம்மா காய்கறி எங்கம்மா வாங்கினீங்க? நல்லாவே இல்லைம்மா. இருந்துச்சு, அங்க போய் கேட்டேன், விலை கம்மியா இருந்துச்சு. சரி இங்க வாங்குவேன் வாங்கி வந்தேன். சரி இன்னைக்கு நல்லா இல்லையா, நாளை மாத்திக்கலாம். சரி வாங்க அன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வைக்கிற காய்கறி மண்ணுக்கு போய் வாங்கிட்டு வருவோம். நேற்று அவங்க வாங்கினது நல்லாவே இல்லை. 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு
என் பிள்ளைங்க கூட துப்பிடுச்சுங்க. நாங்க இன்னைக்கு உங்கள்கிட்டயே வாங்கிட்டு வரல காய்கறி. நான் என்ன சொன்னேன்ல, மாடி தோட்டத்துல நானா இயற்கையா உரம் தயாரிச்சு நானே போட்டு நானே பயிரிட்டு கொண்டு வர்றேன். நீ என்னன்னா பசங்க போட்டது யூரியா போட்டது போய் அங்க வாங்கிட்டு இருக்க. எனக்கு கத்திரிக்காய் வீட்டில் ஊற்றுங்களா? மாடி தோட்டத்தில் வச்ச காய்கறி வந்து சமைச்சு அவங்க குழந்தைங்க கொடுக்குறாங்க. நல்லா இருக்குமா? என்னமா வந்தீங்க? இனிமே இதே அவங்க மாதிரி தான் நல்லா இருக்கு. அக்கா நான் கொஞ்சம் குழம்பு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு. அந்த அக்காக்காக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மாடி தோட்டத்தில் வச்ச காய்கறிலாம் சாப்பிட்டு பார்த்து எடுத்துன்னு சொல்லுங்க. நல்லா டேஸ்டா இருக்குமா? அந்த கடையிலே காய்கறி வாங்கி நீங்க சமைச்சு சாப்பிடணும். சரிங்க. இயற்கையா தயாரிச்சு மீன் அமிலம் மண் உரம் தயாரிச்சு நானே வீட்டுல செடி கொடிகள்லாம் போட்டு காய்கறி பழங்கள் எல்லாமே தயாரிச்சு வச்சிருக்கோமா. இதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் நொடி எதுவுமே வராது. நீங்க தேவையில்லாம இந்த பேக்கரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காசுலாம் கொடுக்காதுமா. இயற்கை நீங்களே தயாரிச்சு நீங்களே சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்லது வராது. உடம்பும் நல்ல சுத்தமாக இருக்கும். வரிசையாக கல்லடிக்கணும். அதுக்கு மேலே சீட்டை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மணல் கட்டி போட்டுக்கணும். அது அதெல்லாம் போட்டுக்கணும். அதனால எங்களுக்கு ஆடு குட்டியெல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து இந்த பகுதியை நாட்டில் ராமேஸ்வரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு நாங்கள் அதை வச்சுருக்கோம். கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். எங்கள்கிட்ட நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு தரமானதாக இருக்குது. வாங்கி போகிறவங்க குழந்தைங்களுக்காக மெயினாக பார்க்குறாங்க. எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத வெஜிடபிள்ஸை கொடுக்கணும், காய்கறிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் எதிர்பார்க்கறதுனால எங்கள்கிட்ட அதிக கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா பேசுவாங்க. அதனால நீங்களும் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி நீங்க விளைச்சல் அதிகப்படுத்தி வீட்டிலேயே கூட வீட்டு தோட்டம் யூஸ் பண்ணி நீங்க காய்கறிகளை வளர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வீட்டு காய்கறி தோட்டம் எப்படி அமைச்சு எப்படி நாங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் இப்போ செஞ்சு காட்டுறோம். சரியா? முதல்ல நான் வந்து க்ரோம் பேக் வச்சிடறேன். உரம் போடுங்க. உரம் போடுங்க. இயற்கை மண்புழு உரம் போட ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து விதை போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணி இப்போ காய்கறி பறிக்க போகிறேன். மரம் தெரிச்சு இப்போ வந்து செடி நல்லா வளர்ந்துட்டான்னு பார்த்துட்டாங்க. அடுத்து வந்து காய்கறி பறிக்கிறதாங்க. பாட்டிவாங்க. நான் வந்து விளைஞ்ச காய்கறிகளை கூடையில் எடுத்துட்டு போய் விற்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன். நீங்க வாங்க. சொல்லுங்க. நீங்க அண்ணாச்சி சொல்லுங்க. வாங்கிறதுக்கு வந்து என்னென்ன காய்கறி வேணுமோ அதை கேட்குவாங்க. சொல்லு.